வந்துட்டா? வந்துருச்சு சார். நாங்கள் கடைசியாக பெரிய காவை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல ஆமா ப்ராக்டிஸ் சார். மெயினா இருக்குதுன்னா ஆமா சார். உணவு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத். திருப்பி வருங்க. والله من ورائهم محيط. குட். فعاد وفرعون وإخوان لوط. وإخوان 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 فعاد وفرعون وإخوان لوط. திருப்பி வருங்க. فعاد وفرعون وإخوان لوط. ஓகே, இன்னும் கொஞ்சம் பாட சவுண்ட் தான் நல்லா. فعاد وفرعون وإخوان لوط. மூணாவது فيمسه الشر فيئوس قنوط. திருப்பி வருங்க. فيمسه الشر فيئوس قنوط. மூணாவது ألا إنه بكل شيء محيط. திருப்பி வருங்க. ألا إنه بكل شيء பாத்தீங்களா? பாத்தீங்க إنه ألا إنه بكل شيء محيط. திருப்பி வருங்க. ألا إنه بكل உன்னா வரணும். ألا إنه بكل شيء محيط. Good. فاحكم بيننا بالحق ولا تشطط. சரியா வரணும். فاحكم بيننا بالحق. فاحكم بيننا. فاحكم بيننا بالحق ولا பெரிய காப்பி வரணும்.
فاحكم فاحكم بيننا بالحق ولا تشطط واهدنا إلى سواء الصراط. திருப்பி வரும் பாபு. فاحكم بيننا بالحق فاحكم بيننا. فاحكم بيننا. Good. فاحكم بيننا بالحق ولا تشطط ولا تشطط. ولا تشطط. فاحكم بيننا بالحق ولا تشطط واهدنا إلى سواء الصراط. எங்க பிழையாயிடுச்சு. இரண்டாவது பிழை வராம فعاد وفرعون وإخوان وعاد وفرعون وإخوان لوط. திருப்பி வரும் பிழை வராம وعاد وفرعون وإخوان لوط. லூப்பு. கொஞ்சம் ராகம் எடுத்து வரும் பாபு. وعاد وفرعون وإخوان لوط. Good. இப்போ அஞ்சாவது கொஞ்சம் நம்பர் 5 கொஞ்சம் வரும் பாபு. فاحكم بيننا بالحق ولا تشطط واهدنا إلى سواء الصراط. இப்போ நாங்கள் இன்னைக்கு அடுத்த பாடத்துக்கு போயிடும். அடுத்த கேன்செப்ட் போன கிளாஸ் பேசினது போற அடுத்த கேன்செப்ட் நான் வாரம். இது எங்க 4வது பகுதி. ராவை பத்தி முழுமையா படிச்சுக்கிறோம். ராவை பத்தி பேசுறது ராவை பத்தி முழுமையா படிச்சுக்கிறோம். அடுத்ததாக இதை படிச்சோம். வெரி குட். கல்கலா பத்தி படிச்சோம். அடுத்தது அது 2 தான் ரொம்ப பெருசா. ஆஹா 2 தானே படிச்சுக்கிறோம். சதி செய்யப்பட்ட மீன் பத்தி படிச்சுமே, பெருசா படிச்சுமே. அதுவும் பெருசா தானே படிச்சுக்கிறோம். என்ன படிக்கல ராதன ரொம்ப பெருசா படிச்சிட்டோம். ஓ அப்படித்தான். சில சட்டங்கள் மிச்சம் பெருசா வரும், சில சட்டங்கள் கை கடக்கமா வரும், சில சட்டங்கள் மிச்சம் சின்னதா வரும். ஆனா எல்லாமே ஒவ்வொரு வகையான கேன்செப்ட் தான். ஆமா ஒரு வகையான கேன்செப்ட்லாம் வரும். அதை நாங்க விளையாட்டுறோம். சரி. இந்த வகையில இந்த சட்டம் இப்ப நான் பார்க்க போறது கிட்டத்தட்ட ராட சட்டத்தை போல ஒரு சட்டம் தான். இப்ப நான் அடுத்த ஸ்டெப் போறோம். இது போற வார சட்டம் தான் கொஞ்சம் பெருசாக தான் சாக்கினா குர்ஆன்ல சுக்கூன் செய்யப்பட்டு வர மீன்கள் தொடர்பான சட்டம் இப்ப நான் பார்க்க போற சட்டம். இது போல எந்த இடத்துல சுக்கூன செய்யப்பட்ட மீமை காண்றீங்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அவதானம் உண்டு. மிக கவனமாக ஓதப்படணும் என்ற அந்த ஐடியா, அந்த அவதானம் எங்கள்கிட்ட இருக்கும். அது முக்கியம்.
அப்ப தலைப்பு எப்படி வரப்போகுது? சுக்கூன் செய்யப்பட்ட மீமோடு மீம். தொடர்பான சட்டம். ஐனா, விளங்குது உஸ்தாத். சட்டம் எப்படி சொல்லுங்க பாப்போம். என்ன என்ன சட்டம்? மீம் தொடர்பான சட்டம் தான் உஸ்தாத். சுக்கூன் பட்ட மீம் தொடர்பான சட்டம். அதான் முக்கியம். சும்மா சொல்லப்படாது. சும்மா மீமோடு தொடர்பான சட்டம் பெல. குர்ஆன்ல வார சரி உஸ்தாத். குர்ஆன்ல எந்த இடத்துல சுக்கூன் எல்லாம் செய்ய சுக்கூன் செய்யப்பட்ட மீம் வருதோ அந்த இடத்துலதான் இந்த சட்டத்தை நாங்க அமுல்படுத்துவோம். அந்த மாதிரியான இடங்கள்ல என்ன செய்யலாது, சும்மா எங்களுக்கு சும்மா ஒரு ஸ்டெப்ல இதான் சரி என்று போக முடியாது. அந்த சரி இடத்துல உஸ்தாத். மிக கவனமாக நாங்க போகணும். அதான் இந்த சட்டம். இந்த சுக்கூன் சரி. செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான சட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதுல ம். நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம் என்றால் வெறுமனே சட்டத்தை மட்டும் படிச்சு பாடமாக்கிட்டு போறது என்ற ஒன்று நடக்காது. உண்மையில நாங்கள் ஒரு ஆட சட்டத்தையும் அப்படித்தான் வழங்கப்படுத்தினோம். அதே போல சதி செய்யப்பட்ட நூன் மீமுடைய சட்டமும் அப்படித்தான். கடைசியா பார்த்த கல்கலா என்ற சட்டமும் அப்படித்தான். என்ன செஞ்சோம்? சட்டம் இதான் சட்டம் இப்படித்தான் ஓதணும் சொல்லிட்டு போகாம வசனமாக நாங்க என்ன செஞ்சோம்? நாங்க பிராக்டிஸ் பண்ணினோம். ஆமா உஸ்தாத். அதுதான் முக்கியமான விஷயம். வசனமாகத்தான் நாங்க முழுமையாக பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆமா. எனவே ஆமா உஸ்தாத். இதுக்கு முன்னால படிச்ச சட்டம் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு போக இயலாது. இப்ப நீங்க படிச்சுக்கிற சதி செய்யப்பட்ட நூன் வாய்க்கலாம், அதே போல கல்கலை வாய்க்கலாம், ரா வாய்க்கலாம், எல்லாமே இப்ப நீங்க பாக்குற சட்டத்தோட வந்து பின்னி பிணைஞ்சதாகத்தான் இருக்கும். அதையும் நாங்க பார்த்து கொண்டு தான் போகணும். நாங்க இன்றைக்கு இதுல ஆமா ஒரு உஸ்தாத். அறிமுகம் என்ன சட்டம் கொஞ்சம் பெரிய சட்டம் என்ற வகையில. சரி, இதுல 3 சரி. வகையான சட்டங்கள் இது. எதுல? சுக்கூன் செய்யப்பட்ட இதுல மீமோடு சொல்லுங்க. சுக்கூன் செய்யப்பட்ட மீம் ஒற்றுவள்ள சத்தம் உஸ்தாத். எஸ், சுக்கூன் செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுல 3 வகையான சட்டங்கள் இருக்குது. சரி உஸ்தாத். 3 வகையான சட்டத்துல முதலாவது சட்டத்துல பேர் என்ன? இஹ்ஃபா. சரி. விளங்குதா? என்ன பேர்? இந்த பேர் முக்கியம். இஹ்ஃபா உஸ்தாத். சரி உஸ்தாத். என்ன? இஹ்ஃபா. வெரி குட். அந்த அரபு பேர் தான் முக்கியம். இஹ்ஃபா. ஹா சவுண்ட் வரணும். சரி உஸ்தாத். இரண்டாவது இஹ்ஃபா. பெயர் இஹ்ஃபா அல்ல, இஹ்ஃபா. 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 உஸ்தாத். இஹ்ஃபா. இரண்டாவது பேர் என்ன? இத்காம். இத்காம். வெரி குட். இத்காம். இத்காம். காட் சவுண்ட் வரணும். மூணாவது என்ன? இத்ஹார். இத்ஹார். ஹார் இல்ல, ஹா வரக்கூடாது. என்ன சவுண்ட் வரணும்? ஹ. ஹ. இத்ஹார். இத்ஹார். அப்ப இந்த பெயர்களை நாங்க நல்லா சொல்லி பழகணும். இந்த பெயர்கள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சட்டங்களை ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு, சட்டங்கள்ல நாங்க பிழை விட்டுடாம வைக்கிறதுக்கு இந்த பெயர்கள் தான் எங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப் ஆகும். இதுல முதலாவது சட்டம் இஹ்ஃபா என்ற சட்டம். சரியா? முதலாவது சட்டம் இஹ்ஃபாட சட்டம். இந்த சட்டத்தை நாங்க எப்படி விளங்கப்படுத்துற என்று கேட்டா இதான் அதுக்கான விளக்கம் தந்தி. பாருங்க, என்ன சொல்லி பாருங்க. சுக்கூன் செய்யப்பட்ட குர்ஆன்ல ஓதி கொண்டு போற இடம் கொண்டு வரும். அதுல சுக்கூன் செய்யப்பட்ட மீம் போட்டி பாத்தீங்களா? சுக்கூன் செய்யப்பட்ட மீமை பற்றி போட்டி. அப்ப சுக்கூன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து என்ன செய்யணும்? அதை தொடர்ந்து வாரது இந்த இஹ்ஃபாவினுடைய எழுத்தாயிக்கணும். என்ன இஹ்ஃபா எழுத்து? பா. இவர் மட்டும்தான் இந்த இஹ்ஃபாக்குரிய எழுத்து. இதுங்க நாங்க என்ன செய்ய வேண்டாம், நல்லா விளங்கி கொள்ளணும். குர்ஆனை ஓதி கொண்டு போகல, சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால வார சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால வார அலிப்ல இருந்து யா வரைக்கும் மீக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளுக்கும் நாங்க பங்கு வைக்க போறோம். சரி. அதுல முதலாவது பங்கு எடுத்துக்கிறார் யாரு? இஹ்ஃபா. அவருக்குரிய பங்கு யாரு? பா மட்டும்தான். அவருக்குரிய பங்கு பா மட்டும்தான். வேற யாரும் அவரோட வர மாட்டாங்க. வேற எது வந்தாலும் அவர் கணக்கு. சரி. உள்ள முக்கியமான விஷயம்.
விளங்கினா சரியா விளங்கிக்கொள்ளணும். விளங்குது இது உஸ்தாத். முக்கியம், குழம்பு கொள்ளப்படாது. சுக்குன் செய்யப்பட்ட மீன் அடுத்தாப்புல செய்யப்பட்ட ஆ, ஆ, மீனை தடுத்து எஃபாவின் உள்ளுக்கு பா வந்துச்சென்றால் பா வரணும். வந்தா என்ன நடக்கணும்? வந்தா என்ன நடக்கணும்? அதான் முக்கியம். அந்த சுக்கூன் அது சரி செய்யப்பட்ட உஸ்தாத். மீன் சவுண்டுக்கு தானே என்ன சவுண்ட்? சுக்கூன் செய்யப்பட்ட மீன் சவுண்ட் இம் ம் இம் சரி. மீனுக்கு சுக்குன் வச்சா என்ன சவுண்ட் வரப்போகுது? உம்மண்டு வரப்போகுது. அந்த உம்மண்ட சவுண்ட அதுக்கு தொடர்ந்து ம் வர எஃபா தானே பா. அந்த பாவின் ஆமா. மூலமாக மறைத்து நல்லா விளங்கிக்கொள்ளணும். ம் பாவை விட்டு போட்டு ஓதுறல்ல, மீமை விட்டு ம் போட்டு ம் ஓதுறல்ல. மீமை நாங்க ஓதுவோம், சரி ஆனால் அதோட சவுண்ட் முழுமையாக வெளிப்படாது, அது மறைந்து வரும். சரி சரிங்களா? அந்த சரி உஸ்தாத். பாவினுடைய சவுண்ட் முழுமையாக வெளிப்படாமல் அது ம் மறைந்து ம், வரும். சரி. அந்த மறைந்து அதை மறைக்கணும். எதை மறைக்கணும்? சுக்கூன் செய்யப்பட்ட மீமை மறைக்கிறதா, பாவ மறைக்கிறதா? மீமதன உஸ்தாத் பார்க்கணும். எனக்கு சும்மா இல்ல. நீங்க சவுண்ட மறைக்கலாம் என்று மிக தெளிவா சொல்லலாம். பிரச்சனை இல்ல. அடிப்படையில என்ன செய்றோம் நாங்க? ம் சுக்கூன் செய்யப்பட்ட இந்த சவுண்ட் மறைக்கிறோம். பாவின் மூலமாகத்தான் மறைக்கிறோம். அப்ப இப்படித்தானே இப்ப எங்கட கையில உங்களோட ம் கையில ஒரு பேனையை தந்து இதை நீங்க மறைங்கோன்னு சொன்னா எது மறைக்கணும்? பேனையை மறைக்கணும். எதன் மூலமா மறைக்கணும்? கொப்பிக்க வச்சு மறைக்கலாம், கா ரூம்ல கொண்டு வச்சு மறைக்கலாம். அஹ் இப்படி ஏதோ கையின் மூலமாக மறைக்கலாம். அப்படி ஏதோ ஒரு மறைக்க வேண்டிய அந்த மறைக்க வேண்டியத மறைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவையா? அதே போல ம் இந்த இடத்துல சுக்குன் செய்யப்பட்ட நீம நாங்க மறைக்கணும் என்றால் எதன் மூலமா மறைக்கணும்? ம். ஆ, அந்த பாப் எஃபாவினுடைய பாவின் மூலமாகத்தான் மறைக்க வேண்டும். சரி சரி உஸ்தாத். ஆ, அதே நேரம் இங்க மறைச்சீங்க என்றால் ஒட்டோவா என்ன நடக்கும்? ஒன்னா ம் வரும். இப்ப ஒன்னா என்னன்னு தெரியும்? ஒன்னாங்கிறது உங்களுக்கு ஆ என்னன்னு தெரியும்? ஆல்மோஸ்ட் படிச்சுக்கிறோம். சரி சரி. செய்யப்பட்ட நூல் இந்த பத்திரிகை படிச்சோம். அந்த ஒன்னாவ இங்க நாங்க அப்ளை ம் பண்ண வேண்டி இதான் நாங்க சட்டத்தை விளங்கப்படுத்துகின்ற முறை. எனக்கு அடுத்த கிளாஸ்ல நீங்க வந்து சரி. இந்த ம் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும். எதனை மறைக்கணும்? எதன் மூலமாக சரி உஸ்தாத். மறைக்கணும்? மறைக்கிறது, இன்ஷா அழிக்கிறது ரெண்டா என்று கேட்டு இதுக்கெல்லாம் ஆன்சர் வரும். சரி உஸ்தாத். சரி. இதான் உங்களோட அடுத்த பாடத்துக்குரிய ஸ்லைட். இந்த பாடத்துல நாங்க பாட தொடருவோம். இது ஒரு முக்கியமான பகுதி என்ற வகையில நான் கொஞ்சம் ஸ்லோவா சரி போவோம். இந்த உதாரண ஸ்லைடை சரி நீங்க உஸ்தாத். பார்த்துட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ். என்ன சரி உஸ்தாத். பார்க்கணும்? இதையும் நீங்க பார்த்து விளங்கிட்டு வரணும். நான் கேள்வி கேட்பேன். குறிப்பா அந்த 3 கேள்விக்கும் ம் ஆன்சர் பண்ணணும். எது? சரி எதனை உஸ்தாத். எதன் மூலமா மறைக்கணும்? ம் மறைக்கிறது, அழிக்கிறது, மொண்டாங்கிற அந்த 3 கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணது டிஏடி வரணும். சரி ரைனா? உஸ்தாத். இன்ஷா அல்லாஹ். ஓகே உஸ்தாத். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கல்கலாட ஸ்லைட் இன்றைக்கு கிடைக்குமா? சரி